ஹாய் செல்லக்குட்டீஸ், வாழ்க வளமுடன். இனிய சனிக்கிழமை நற்காலை வணக்கங்கள். இந்த சனிக்கிழமை உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் சம்பத்துகளும் பெருகி முன்னோர்களுடைய ஆசை. ஆமாங்க, இன்றைக்கி எங்கே திரும்பினாலும் பித்ரு தோஷம், என்ன சொல்கிறது, பித்ருக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்காக செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்திருக்கும்போது அவங்களுக்கு நம்ம செய்யாத கடமையை அவங்க செத்த பின்னாடி நம்ம செய்கிறத தேடி தேடி போய் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி சனி பகவான் அது ஒரு மகிமையான ஒரு கோள். அந்த சனி பகவான் அந்த கோள்களுக்குடைய காரகத்துவத்தில் வருகிற ஒரு உறவு முறை என்னன்னா முதியவர்கள். ஆமாங்க, இன்றைக்கி தயவு செஞ்சு மனசார உங்கள் வீட்டில் இருக்கிற முதியவங்க, உங்கள் அப்பத்தா, உங்கள் அப்பச்சி, தாத்தா பாட்டி, நம்மளுடைய சென்னை லாங்குவேஜில் சொல்லணும்னா, ஸோ அவங்களுக்கு அது மட்டும் இல்லை, உங்கள் தெருவில் இருக்கிற ஆதரவற்ற முதியவர்களுக்கு இன்றைக்கி நீங்கள் காண்கிற வயசில் மூத்த முதியவர்களை தயவு செஞ்சு டேக் கேர் பண்ணி அவங்களுக்கு உணவுகள் வழங்குங்க. கூடுமானவரை அவங்கக்கிட்ட ஆசைகள் வாங்குங்க. அவங்களுக்கு நீங்கள் பாசமாக 4 வார்த்தை பேசுங்க. இன்றைக்கி பார்க்கில் வாக்கிங் போகும்போது கூட சில பேரை நீங்கள் பார்க்கலாம், சரிங்களா? இல்லை நீங்கள் இளநீர் குடிக்கிற நேரத்தில் யாராவது ஒரு முதியவர் உங்களை கடந்து போகலாம், அவருக்கு ஒரு இளநீர் வாங்கித்தாங்க. இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியது முதியவர்களை கனப்படுத்தி அவங்களுக்கு தேவையான அந்த அப்ரிசியேஷன் வேர்ட்ஸு, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா தாத்தா, சாப்பிட்டீங்களா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விசாரிங்க. உண்மையிலேயே சொல்கிறேங்க, உங்கள் வாழ்க்கையில் வர வர நீங்கள் விருத்தி அடைஞ்சிக்கிட்டே வருவீங்க. செத்த பிறகு நம் தாய் தந்தையர்கள் நம்முடைய முதியவர்களுக்கு கர்மாக்கள் செய்கிறதை காட்டிலும் உயிரோடு இருக்கும்போதே நம்ம வீட்டில் இருக்கிற முதியவர்கள், நமக்கு தெரிந்த ஆதரவற்ற முதியவர்களுக்கு உதவி செய்யுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், நல்லா இருப்பீங்க. இது இன்றைக்கி உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு முதியவர்களை எப்படி நம்ம பேணி காக்கணும், அவங்கக்கிட்ட நம்ம எப்படி பிளெஸ்ஸிங் வாங்கிக்கணும்னு. உண்மையிலே செல்லக்குட்டீஸ், நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்ல செல்வ வளத்தோடு எந்த நோய் நொடி இல்லாமல் எந்த குறைவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தெரிஞ்ச இந்த சிறு சிறு காரியங்களை உங்களோட கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். வாழ்க வளமுடன். நம்ம எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு முதியவர்களை கொடுத்துருக்கு. அவங்களுடைய ஆசிகளை இன்றைக்கு பெற்றுக்கொள்வோம். வாழ்க வளமுடன்.